உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ டங்கு 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 டேய் நீங்க எப்பறம் உள்ள வந்தீங்க காடி போந்த மாதிரி பூஜை நடக்குன்னு தெரியும் பாஸ். பட் கரடி நீங்க ரெண்டு பேரும் தான கரடி. டென்ஷன் ஆகாதீங்க, காஃபி குடிங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. ஏடா நீங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு, கேட்டாதான் சொல்லுவீங்களா? சாரி பாஸ். என்ன பூரி பாஸ்? சாரில அண்ணியை பார்த்ததால நல்லா வந்து எனக்கு வாயில. காப்பியில என்னமா போட்ட? தேனாம இருக்கு. ஒரு டவுட் இல்ல பேசாம. இந்த காப்பியை நீ போட்டதுனால அப்படி ஒரு சுகம். ஒரு டவுட். என்னடா உனக்கு இந்த நேரத்துல டவுட்? நாங்க ரெண்டு பேரும் வந்தத எப்படி கண்டுபிடிச்சீங்க? அடி மனசே அதிர்ற மாதிரி ஒரு சவுண்ட். அந்த கரும்பு பிடிச்சவங்க நீங்க ரெண்டு பேரும் தானே கண்டுபிடிச்சிட்டா. ஃபோன் பண்ணிட்டு வர எங்கேயும் கூட தெரியாது உங்களுக்கு. அதானே உங்களுக்கு எங்கேயும் தெரியாது. பாஸ் நீங்க தான் சொன்னீங்க முன்னர் எப்படி போதோ பின்னர் அப்படிதான் போகணும்ட்டு. நான் போட்ட பிட்ட எனக்கே திருப்பி போடுறாமா இவன்? சரி ஏன்டா போன் பண்ணல? நிறைய போன் பாஸ். அதனாலதான் எந்த போன்ல இருந்து உங்களுக்கு போன் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாஸ் டேய் போன கொண்டடா. வைக்கல. டேய் என்னடா ஒரு போன் மட்டும் ஆன்ல இருக்கு, மத்தெல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. பாஸ் ஏன் மர்சலா வரீங்க? பாஸ் வர வழியில கமலின்ற ஒரு பணக்கார பொண்ணு கண்ட்ரோல் இல்லாம பேசிட்டு இருந்தா, அதான் அடிச்சுட்டு வந்துட்டோம். முட்டாள் முட்டாள், அறிவு இருக்காடா உனக்கு? திட்டாதீங்க. திட்டாம என்ன பண்ண சொல்ற செல்லம்? டேய் ஏண்டா போன் அடிச்சாக்க முதல்ல அதை ஆஃப் பண்ண கத்துக்கணும்டா, இல்லாட்டி பல பிரச்சனை வந்துடும்டா லூசு பயலுகளா. உங்க தலையில தீ பிடிச்சிருக்கா? பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. இது ஒரு வழிதான் மேடம். பொழைச்சு போ. சரிங்க மேடம், நன்றி மேடம். ஏய் ஆனா ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி மேடம்? இந்தமா போன வை. அடி ஆண்டி இவ ஒருத்தி சுட்டி தள்ளுறதுக்கா? மேடம் இத வாங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம். கொடுங்க. கமலின்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு கள்ளக்காதல. லேட்டஸ்ட் பேசுதாமா, இதுல என்னமா குத்தம் கண்டுபிடிச்சீங்க? மேடம் கள்ளக்காதல்ங்கறீங்க ஒண்ணா இல்ல ஒரு டஜனா மேடம்? டேய் இங்க வா. மேடம் ஐயாமா ஏன் மேடம் அடிச்சீங்க? இந்த ரெண்டு தரதலிக்கு நீ தான தலைவன்? ஆமா மேடம், ஆமா மேடம். ஏன்டா கோர்த்து விடுறீங்க? சுகர் வேற இருக்கு, பேசாம இருங்கடா. நீங்க சொல்லுங்க மேடம். அவங்கள ஃபாலோ பண்ணனும், அவங்களுக்கு யார் யார் கூட தொடர்பு இருக்குதுங்கறத கண்டுபிடிக்கணும். நல்ல பொழப்பு இது. என்ன யோசனை? அது ஒண்ணு இல்ல மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். இதுல ஏதாவது நீங்க சொதப்பனீங்கன்னா இவனை போட்டு தள்ளி பணமாக்கிட்டு இவனை போட்டு தள்ளது நீங்க 3 பேர் தானே, உங்களையும் போட்டு தள்ளி. மேடம் இத கீழ வைங்க மேடம். ஏன்டி அவசரப்படுற? போனா எல்லாரும் தான போறோம். இன்னும் இறக்கல, அது கீழ இறக்குங்க மேடம். நம்பலாமா? நம்பலாம், கண்டிப்பா நம்பலாம் மேடம். நம்பிக்கை தான வாழ்க்கை. ஜாக்கிரதை. சரி மேடம் வாங்க. பாத்தீங்களாடா? ஏண்டா இது புடிங்க? என்ன பாஸ் இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பாஸ் எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்ன டவுட்? போலீஸ் வேலையை போலீஸ் தான செய்யணும். அதானே? டேய் யார்கிட்ட மாட்டிக்கிட்டு தெரியுமாடா? யாரு பாஸ்? அவன் பெரிய டிடெக்டிவ் போலீஸ் ஆபீசரா. லேஸ்ல விட மாட்டான்டா. அவன் சொல்ற வேலையெல்லாம் நாய் பொழப்பா இருக்கும்டா. இது நம்மளுக்கு செட் ஆகாது. என்னடா சொல்றீங்க? ஆமா பாஸ். மாமா அதெல்லாம் ரொம்ப ஈஸி மாமா. என்னடி சொல்ற செல்ல? வாங்க மாமா. சூப்பர்டா செல்ல. டேய் கேளுங்கடா, அழகி மீனா என்ன சொன்னாலும் கேளுங்கடா. பாஸ் அப்படி என்ன சொன்னாங்க? வெங்காயத்தை சொன்னாங்க. மூடிக்கிட்டு வாங்கடா. பாஸ் எங்க போறோம்? ஐயோ போகும்போது எங்க போறோம் கேட்டா என்னடா பதில் சொல்றது? போற காரியம் விளங்காதுடா. வாங்கடா. ஓகேவா? ஓகேவா? வா செல்லம் போலாமா? இங்க பாரு சொம்பு பாஸ், பிரியா பொண்ணு செத்து போயிட்டா. பாலுவ ஒரு வேலை விஷயமா ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்கேன்.
தமிழ் சார் என்ன தனியா வர சொல்லி மாலினி மேல சந்தேகமா இருக்கு, மாலினி வீட்டுக்கு நீ வேலைக்கு போன்னு என்கிட்ட சொன்ன. ஓகே பாஸ், அந்த வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்து தகவல் அப்பப்போ மின்னல் வேகத்துல உங்களுக்கு அனுப்புறேன் பாஸ். கண்டிப்பா டன் பாஸ். நீ என்ன செய்யணும்னா அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு அவ எங்க போறா, யார் யார்கிட்ட பேசுறா, என்னென்ன பண்றான்னு அப்பப்போ உடனே எனக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஓகே பாஸ். அப்பதான் இந்த கேஸோட ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஓகே பாஸ். மாலினி வீட்ல நீ வேலைக்காரனா ஜாயின் பண்றதுக்கு அனுகிட்ட சொல்லியிருக்கேன். சரி நீ பாஸ். போய் வேலையில ஜாயின் பண்ணிடு. ஓகே பாஸ். அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்பப்போ அப்டேட்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ஓகேவா? கண்டிப்பா பாஸ். நல்லது. போயிட்டு வரேன் பாஸ். இவரு ஊட்டியிலே பெரிய பணக்காரர். இவருக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, இன்னொருத்தருக்கு பிறந்தது தான் மாலினி. காஃபி கொண்டு வாமா. இவரோட எல்லா சொத்துக்கும் மாலினி தான் ஒரே வாரிசு. என்னங்க மாலினியை கவனிச்சிங்களா? அவ போக்குல ஏதோ வித்தியாசம் தெரியுதுங்க. நீங்க பிசினஸ்ன்னு போயிடுறீங்க, அவளை என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் பாத்துக்கிறேன். முதல்ல அது என்னன்னு பாருங்க. ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காரு. நீங்க செல்வி, அனு வந்திருக்கா பாரு, காஃபி கொண்டு வா. ஜானு, ஜானு குட்டி, மானே மானே உன்னை கண்டவுடன் மெய் மறந்தேனே, உன்னை தேடி வந்தேனே, தன்னானே. என்ன அவசரம்? ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, காஃபி கொண்டு போ. அப்படியா? ஃப்ரெண்டு வந்தா என்ன, கிண்ட வந்தா என்ன? என் வேலையை நான் பாக்குறேன். வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்கலாம், உன்னை ஃபாலோ பண்றதுதானே என்னோட வேலை. வா போலாம். மாலினி எங்க? மாலினி வெளியே போயிருக்கா. மாலினி வந்ததும் சொல்றேம்மா. பாத்தீங்களா அங்கிள், வருஷம் வருஷம் என் பர்த்டேக்கு வருவான், இந்த வருஷம் வரல. அவ உன்னை பார்க்க வரத தானே சொன்னா? வரல. வரலையா? சரிம்மா, நான் என்னன்னு கேட்டு பாக்குறேன். சரி சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? சரி, ஓகேம்மா. சரி, போயிட்டு வா. என்னங்க நடக்குது? கொஞ்சம் பொறு. ஹாய். ஹாய் சார். ஹாய் சார், நான் இன்னைக்கு மாலினி வீட்டுக்கு போனேன். அவ அங்க இல்ல சார். எங்க போனான்னு தெரியல. அவங்க வீட்டில் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கும் சரியா தெரியல சார். கடைசியா என் பர்த்டேக்கு தான் கிளம்பலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனானே தெரியல சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? என்ன பண்றது சார்? வர முடியாம போயிருக்கலாம். ஏண்டி வரலன்னு வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம்ல. என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியலையே, வண்டி நின்னுடுச்சு. அடடா, வர அவசரத்துல பெட்ரோல் பண்ண மறந்துட்டேன். அட பாவி. சாரிடி. சரி வா, பெட்ரோல் போடலாம். என்னாச்சு? வர அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரல. டேய் மூதேவி, இன்னைக்கு உன்னை வச்சு பொழுத ஓட்டலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியடா. ஷோ. என்னடா இது நையே நையன்னு? ஹலோ டார்லிங், சொல்லு செல்லம். அம்மாவோட கோயிலுக்கு வந்தேன். சரி. ஆட்டோக்கு கொடுக்க பணம் இல்ல. சூப்பர். கொஞ்சம் அனுப்ப முடியுமா? இதோ அனுப்பி விடுறேன், கொஞ்சம் இரு. என்னடா? ஹலோ, பாரு செல்லம், அனுப்பி விட்டேன். சாரிடா பட்டு, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ஏய், நீ என் வருங்கால பொண்டாட்டி, என்னோட கடமையை தானே செஞ்சேன். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். சரி குட்டி. என்ன அப்படி பாக்குற? என்ன பாக்குற? வலி தொடச்சுக்க.
வண்டி கண்டுக்காத. வாடா வாடா. எல்லாம் அப்படிதான். வா போலாம். ஜாலியா இருந்துட்டு போவோம். பிரியாவோட அப்பா தமு சாரை பார்க்கணும்னு என்கிட்ட வா சம்பு வா. கூட யாரு இவரு? இவர்தான் பாஸ் பிரியாவோட அப்பா. அப்படியா? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இல்லாத புள்ள செல்லப்பா வளர்த்துட்டேன் ஐயா. ஏய் வரமாட்டாங்களே. வா உள்ள வா. பிரியா வறுமையை சமாளிக்க தப்பான சகவாசத்துல மாட்டிக்கிட்டான்னு தமு சாருக்கு தெரிய வந்தது. பிரியாவை மையப்படுத்தி நிறைய வலைய பின்னி வச்சிருந்தாங்க சதிகாரங்க. இது யாருது? நம்ம வீடா? இது எனக்குன்னு தனி கெஸ்ட் ஹவுஸ். ஓ பயம் போச்சா? இனி எதுக்கும் பயப்படாத. இந்த ஏரியால எல்லா லெவல்லயும் எனக்கு ஆள் இருக்காங்க. எதுக்கும் பயப்படாத. கொலை பண்ணணும்னா கூட சரி ஆள் இருக்காங்க. நீ எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே. Bye. Bye. Hey. நீதானா? வந்துட்டியா? நானே தான். வா. பை. பை. ஹலோ. என்ன 2 போட்டோ அனுப்பிச்சிருக்க? பிரியா, அனுப்பிச்சிருக்கிற 2 போட்டோயும் நல்லா பாரு. எனக்கு வர வேண்டிய பல்க் அமௌண்ட்டுக்கு 2 பேர் தடையா இருக்காங்க. ஏய், என்னாலலாம் மர்டர்லாம் பண்ண முடியாது. உன்னோட அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அதை எடுத்து நீ வச்சுக்கோ. நீ பணம் கொடுக்குற அதை கொடுக்குறேன்னு என்ன வம்புல இழுத்து விட்டுறாத. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருப்ப? இந்த வேலை மட்டும் கச்சிதமா முடிச்சேன்னா லைஃப்ல பக்காவா செட்டில் ஆயிடலாம். எவ்வளவு அமௌண்ட்? பெரிய அமௌண்டா? ஏய், இதை பாரு, நான் இருக்கேன்ல. அந்த 2 பேத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க 2 பேர்த்தோட கதையும் கச்சிதமா முடிச்சுட்டு. சரி, உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இவனை அழைச்சிட்டு போய் சுபோக்கே போய்க்கான ஆயில் பில்லை கட்டிட்டு அப்படியே வரும்போது கேரியல் எடுத்துட்டு போய் 5 சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. சரி சார். பணம் காலையில் வந்துட்டு 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கண்டா. இவன் வாங்கின பொருளுக்கு 500 ரூபா தான் செலவாயிருக்கும். மீதி 500 ரூபா இருக்கும். அதை வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. போயிட்டு வாங்க. அப்புறம் கிறிஸ்டனுக்கான ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, ஜுவல்ஸு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்து கையோட வாங்கிட்டு வந்துருங்க. லேட் பண்ணாதீங்களா, சீக்கிரம் வாங்கடா. உட்கார்றா. என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க யாரும் இல்லையா?
மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும் வாய் மூடு வாய் மூடு வா 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 வாய் மூடிட்டு வா வாய் மூடுடா கத்தாத அடி அடி வாங்காத வா சீக்கிரம் சீக்கிரம் வா அடி அடி கத்தாத சொல்றேன் ஏய் சி வா அமைதியா வாடி ஏய் சொன்னா கேளு கத்தாத அமைதியா வா ஏய் அடி நான் சாம ஏய் சி வா போலீஸ் வந்துட்டாரு ஏய் வா வா ஓடு கரடா இறா வண்டி எடு போலீஸ் எடு ஏய் ஏய்